ஆன்லைன்லலாம் ஃபர்னிச்சர் வாங்குறீங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்த நோட் பண்ணாம வாங்கிட்டீங்கன்னா, முடிஞ்சுச்சு சோலி. நான் வழக்கமா நெறையா ஃபர்னிச்சர்ஸ் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருக்கேன். பட் இதான் ஃபர்ஸ்ட்டு டைம் செல்ஃப் இன்ஸ்டலேஷன் இருக்க ஒரு ப்ராடக்ட்ட வாங்கியிருக்கேன். பிராண்ட் சைட்ல இந்த ப்ராடக்ட்டுக்கு இன்ஸ்டலேஷன் கிடைக்காது. ஏன்னா, அதோட ரேட் ரொம்ப கம்மி. அண்ட் வீட்லயே என்கிட்ட எல்லா டூல்ஸும் இருக்கனால, அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்காதுன்னு நெனைக்கிறேன். பேசிக்கலி இது ஒரு வுட்டன் ஸ்டோரேஜ் ரேக்கு. பட் கொஞ்சம் மாடர்னா இருக்க மாரி, கீழ இருந்து டோர மேல ஓப்பன் பண்ற மாரி, சாஃப்ட் ஹிஞ்ச் வச்ச மாரி வாங்கியிருக்கேன். லிட்டரலி மாடுலர் கிச்சன் செட்டப் லுக்ல இருக்கும். பட் இந்த 2 டோருக்கு நடுவுல இருக்க செவுத்துல தான் நான் இந்த ப்ராடக்ட்ட மாட்ட போறேன். ஏன்னா, நெறைய ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கிட்டே இருக்கனால ஸ்டோரேஜ் நெறைய தேவைப்படுது எனக்கு. ட்ரில்லிங் மிஷின்லாம் எடுத்து அசெம்பிள் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டேன். அப்பதான் ஒண்ணு நோட்டீஸ் பண்ணேன். பக்கத்துல வச்சுக்கிறதுக்காக 2 ஆர்டர் பண்ணேன். ஆனா 1 தான் அனுப்பியிருக்காய்ங்க. 7 டேஸ் ரிட்டர்ன் ரீப்ளேஸ்மென்ட் இருந்ததுனால இமிடியேட்டா Flipkartக்கு ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணி நான் ரீஃபண்டே வாங்கிட்டேன் ஒரு ப்ராடக்ட் வரலன்னு சொல்லி. சரி ஒன்னையாச்சும் இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஸ்க்ரூ போடுற மாரி இருக்கு. ஸோ அதனால மெஷின் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெஷின் வச்சு இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இன்ஸ்டால் பண்றதுக்கு அழகா அவங்களே ஓட்டையா போட்டு குடுத்துருக்காங்க. அதில ஜஸ்ட் ஸ்க்ரூவ மாட்டிட்டு வுட்டுங்கிறதுனால ஈஸியா இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த பாயிண்ட் வரைக்கும் எனக்கு இதில எதுவுமே ஃபால்ட்டா தெரியலங்க. அவ்வளோ என் டோருக்கு ஹிஞ்ச்லாம் வச்சு இன்ஸ்டால் பண்ண போயிட்டேன். அப்பதான் நோட்டீஸ் பண்றேன் ப்ராடக்ட்ல எங்கேயுமே ஹோல்ஸே இல்ல. ஆனா நம்ம இன்ஸ்டால் பண்றதுக்காக ஸ்க்ரூ ஹோல்ஸ் ரொம்ப விசிபிளா குடுத்துருக்காங்க. அப்புறம் பேக் சப்போர்ட் பேனல் இந்த ப்ராடக்ட்ல மிஸ்ஸிங் குடுக்கவே இல்ல. ஸோ Flipkartல இமேஜஸ்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பேனல் மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். இதுவுமே ரீஃபண்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. Flipkart எப்போலேருந்து இவ்ளோ சூப்பரா கஸ்டமர் சர்வீஸ் குடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல. பட் ட்விஸ்ட் என்னன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டனால இத அவங்க கண்டிப்பா எடுத்துட்டு போமாட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். முடிஞ்சா அத அன்இன்ஸ்டால் பண்ணி அதே டப்பால போட்டு திருப்பி குடுத்துருங்க. அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க அப்படின்னு அவங்களே ஐடியா குடுக்குறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். மெஷின் இருந்தனால கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. எட்ஜஸ்லாம் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கிறதுனால தூக்கிட்டு போறவங்களுக்கு கையில அடிபட வாய்ப்பு இருக்கு. அதனால நல்லா தெர்மோகோல்லாம் வச்சு டைட்டா பேக் பண்ணிட்டேன். அண்ட் பேக்கிங் மெட்டீரியலும் கொஞ்சம் ஷார்ட்டேஜா இருக்க மாரி இருந்துச்சு. ஃபுல்லாத்தையும் டேப் வச்சு கவர் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ பேக் பண்ணிட்டேன். இத இன்ஸ்டால் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ண டைம விட பேக்கிங்க்கு எனக்கு அவ்வளோ டைம் எடுத்துருச்சு. ஸோ ஆன்லைன்ல ஃபர்னிச்சர் வாங்குறீங்கன்னா 7 டேஸ் ரிட்டர்ன் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு பிராண்ட் சைட்ல இருந்து இன்ஸ்டலேஷன் குடுக்குற ப்ராடக்ட்டா வாங்குங்க. அந்த ட்ரில்லிங் மிஷினுமே இப்போ Flipkart சேல்ல ஆஃபர்ல இருக்கு. வேணா செக் பண்ணி பாருங்க.